லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் எப்போதும் மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லுங்க. டாக்டர் பக்கமே போக தேவையில்லை. உங்களுக்கு உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்குதா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, நீண்ட நாள் முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்குதா, தினமும் ஒன்று சாப்பிட்டா போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே 1 கப்பு அளவுக்கு கம்பு எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம் மற்றும் தாமிரம் ஆகியவை நிறைந்திருக்கிறதுனால தசைக்கு சோர்வடையாமல் பாதுகாக்கிறது, எலும்புகளை வலுப்படுத்துகிறது. பாருங்கள், கம்பு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. கம்பு எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் ராகி 1 கப்பு எடுத்துக்கலாங்க. ராகியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் வளர்ச்சிக்கும், பெரியவர்கள் எலும்பு மற்றும் மூட்டு பாதுகாக்க உதவுகிறது. இது கூடயே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க ராகியை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. எந்த கப்பால் எல்லா பொருளும் அளந்தமோ அதே கப்பால் 1 கப்பு நம்ம கலக்காய் கொட்டை எடுத்துக்கலாங்க. அதையும் இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி தாதுக்கள் நிறைந்து இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுவும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. எந்த கப்பால் எல்லா பொருளும் அளந்தமோ அதே கப்பால் 1/2 கப்பு ஆளி விதை எடுத்துக்கோங்க. இதையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம வறுக்கும் போது படப்படன்னு நல்லா வெடிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. தலைமுடி உதிராமல் தடுக்கிறது, முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. பாருங்கள், படப்பட நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம எடுத்துடணும். அதே கடாயில் கொஞ்சமாக நான் பாதாம் போட்டுக்கிறேங்க. பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாஸ்தி கூட போடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பொருளும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 படம் வச்சுருந்தாலும் நம்ம கெட்டு போகாதுங்க. பாருங்கள், 2 பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆறின கம்பு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணால் போதுங்க. இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க. நம்ம கேவுரையும் நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. அதையும் அரைச்சின்னு நைஸாக நம்ம தட்டில் கொட்டிக்கலாங்க. கலக்காய் கொட்டையும் நம்ம கொரன்னு அரைச்சின்னு வந்தால் போதுங்க. நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம கொரன்னு அரைச்சின்னு வரணும். இதையும் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். வறுத்து வச்ச ஆளி விதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. இந்த மாதிரி தாங்க கொரன்னு அரைச்சின்னு வரணும். இதிலே நம்ம பாதாமும் முந்திரியும் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம நைஸாக அரைச்சின்னு வரணும். இதையும் தட்டில் போட்டுக்கலாங்க. நம்ம ஏன் எல்லா பொருளும் தனித்தனியாக அரைச்சோம்னா பொருள் நம்மளுக்கு வேறுபடுங்க, சிறுசு பெருசுன்னு இருக்கிறதுனால. அதனால் தனித்தனியாக அரைச்சின்னு வந்தோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் எல்லா பொருளும் எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டு 1/2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அது பாகுபதம் வர தேவையில்லைங்க. ஜஸ்ட் கரைஞ்சா போதுங்க. ஏன்னா அதில் மண் தூசுலாம் இருக்கும். இந்த அளவுக்கு கரைஞ்சா போதுங்க. இது எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. வெள்ளை கரைசலை வெடிக்கட்டி நம்ம ஊற்றிக்கலாம். வெள்ளத்தில் மண் தூசுலாம் இருக்குங்க. அதனால் நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க. இந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்கும் போது ஒரு பிஞ்சு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச எல்லா பவுடரையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை கைவிடாத நம்ம நல்லா கலக்கி கொடுக்கணுங்க. இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா கலக்கிட்ட உடனே நான் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா கலக்கின உடனே நல்லா திரண்டு வருங்க. பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த பதம் வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சூடு ஆறின உடனே நம்ம கையில் எண்ணெய்னா நெய்னா தடவி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இது டெய்லி ஒன்று எடுத்துக்கும் போது எந்த விதமான போன் பிரச்சனையும் வராதுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் லட்டாக பிடிச்சிக்கிறேங்க.
பாருங்க ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கினாவே போதும், எந்த விதமான போன் பிரச்சனையும் வராதுங்க. அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுச்சுனாலும் இதை வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது அந்த முடி பிரச்சனையும் வராது. பாருங்க லட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குது. இந்த மாதிரி லட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.